வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஹோம்மேட் க்ளூ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக க்ளூ செய்து பேப்பர் ஒர்க்கு பயன்படுத்துகிறது எப்படின்னு நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த க்ளூ. இந்த க்ளூவை பற்றி 90 கிட்ஸுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஸ்கூல் டைமில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த காலத்தில் 90 கிட்ஸ் ஸ்கூலில் பேப்பர் ஒர்க் பண்ணதாக இருந்தால் எது எல்லாத்தையும் பசையாக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நீம் ட்ரீலேருந்து வரக்கூடிய பிசின். இந்த பிசினை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் அதை போட்டு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா த்ரூ அவுட் தி இயர் இதை நாம் பசையாக பயன்படுத்தலாம். நான் இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் என்னோடய பள்ளி காலங்களில். நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கான்னு நினைக்கிறேன். இதை தவிர அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் க்ளூ. பசை எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுங்களேன், சாதத்தை தான் நாம் பசையாக பயன்படுத்தியிருப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ்ட். இந்த பேஸ்ட்டு அந்த காலத்தில் உள்ளது. ஆனால் இதை ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தியிருப்பீங்க. நானும் ரொம்ப ரேராக தான் பயன்படுத்தியிருக்கேன், அதிகம் பயன்படுத்துனது இல்லை. ஸோ இப்போ நாம் இந்த காலகட்டத்தில் பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ளூவெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் க்ளூஸ் மார்க்கெட்டில் இருக்குது. என்னென்ன பேப்பர் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூஸ் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இந்த காலத்தில் பள்ளி குழந்தைகள் ரொம்பவே அட்வான்ஸாக க்ளூஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ஸ்டன்ட் க்ளூ. வீட்டில் செய்யக்கூடியது. ஓல்டன் டேஸில் சினிமா தியேட்டரில் வால் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படத்துக்கான விளம்பரத்தை போஸ்டர்ஸை சுவரில் ஒட்டும் போது இதையே தான் க்ளூவாக பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த க்ளூவை நாம் எப்படி செய்கிறதுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளான பொருள் தான். வீட்டில் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைதா மாவு தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸு. இந்த பசையாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து வெந்நீர். நல்ல சுட இருக்கணும். தண்ணியை நல்லா சூடாக்கி நல்லா கொதிக்க எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மைதா மாவு பசையாக மாறிடும். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா மாவும் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி நல்லா கட்டியாக, கொஞ்சம் தண்ணி கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, க்ளூ ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நாம் க்ளூவை ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் க்ளூ இப்போ ரெடியாக இருக்குது. எந்த மாதிரி பேப்பர் ஒர்க் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த க்ளூவை பயன்படுத்தலாம். அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பேப்பர் ஒர்க் பண்ணுறீங்க, கலர் பேப்பர்ஸ் கட்டிங் பண்ணுறீங்க, போஸ்டல் கவர் ரெடி பண்ணுறீங்க, புக்குக்கு அட்டை போடுறீங்க, அதாவது ரேப்பர் கவர் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த க்ளூவை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த க்ளூவை ஒட்டிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது காஞ்சினா நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். மளிகை கடை, மெடிக்கல் ஷாப்லலாம் பேப்பர் கவர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேப்பர் கவர்லாம் செய்கிறதுக்கு இந்த க்ளூவை நாம் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி தான் அந்த பேப்பர் கவர்ஸே செய்வாங்க. இந்த க்ளூவை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு பயன்படுத்தலாம். இப்போ நாம் க்ளூ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தோம். இனிமேல் இந்த க்ளூவை பயன்படுத்தி ஒரு போஸ்டல் கவர் ரெடி பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு பேப்பரை கட் பண்ணி போஸ்டல் கவர் ரெடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ளூவை பயன்படுத்தி இப்போ நாம் இந்த கவரை ரெடி பண்ணலாம். ஒரு பக்கம் மட்டும் க்ளூவை நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 to 3 மினிட்ஸில் இந்த க்ளூ ட்ரை ஆயிரும், அதாவது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம் இந்த கவரை பயன்படுத்தலாம். எந்த மாதிரி பேப்பர் ஒர்க் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த க்ளூவை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு பேப்பரில் இந்த க்ளூவை ஒட்டி செக் பண்ண போகிறேன். இது எந்த அளவுக்கு
ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குன்னு நம்ம இப்போ அடுத்தது காஞ்ச பிறகு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் போஸ்டல் கவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்டல் கவர் நல்லாவே ஒட்டிடுச்சு, ஸ்ட்ராங்காக வர இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர் ஒர்க் நீங்கள் ஈஸியாகவே இந்த க்ளூவை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். அதே போல் நாம் ஒட்டி வச்சுருந்த அந்த நியூஸ் பேப்பர் எப்படி ஒட்டியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு. ஸோ நம்ம பிச்சு எடுத்தாலும் அது வராது. ஸோ இந்த க்ளூ ரொம்பவே பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நியூஸ் பேப்பர் கவர். அதாவது மளிகை கடையில் இந்த மாதிரி கவர் தான் பார்சல் பண்ணுறதுக்கு, பொட்டலம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கவர் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த க்ளூவை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கவர் செய்கிறது எப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நாம் வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.